வணக்கம். எப்பயும் போல் நான் கேலரியிலேருந்து இந்த வீடியோ உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன் அப்படின்னு தான் சொல்லுவேன். இது வந்து தஞ்சாவூரில் இருக்க வீடு பார்த்து பால் காய்ச்சின அன்னைக்கு எடுத்த வீடியோ. ஐ திங்க் இது ஜனவரி 28 அன்னைக்குன்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ எடுத்தது. கேலரியை பார்த்ததும் சரி இந்த வீடியோவை இன்றைக்கி விலாகாக ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு தோணுச்சு. இது வந்து நம்ம கோயம்புத்தூர்லேருந்து ஷிஃப்ட் ஆகி தஞ்சாவூருக்கு வரப்போகிறோம் அப்படின்னதும் இந்த வீடு பார்த்தது. எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தேன். அதுக்கு இன்னும் கொஞ்சம் சின்னதாக இருந்துச்சு. எனக்கு அது ஒத்து வராது. அது நம்மளும் அவசரமாக பார்க்குறதால இந்த வீடு எனக்கு ஓகேன்னு தோணுச்சு. இந்த வீடு உண்மையாகவே நல்லா இருந்துச்சு. இதுதான் பூஜை அறை. வெளியில எல்லாம் பார்த்துருப்பீங்க இந்த பூஜை அறை. அப்புறம் அந்த பக்கம் ஒரு ரூம், இங்கே ஒரு ரூம் இருக்குது, அந்த பக்கம் ஒரு ரூம், 2 ரூம் இருக்குது. இது கிச்சன். உண்மையாகவே எனக்கு இந்த வீடு ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் எப்போவுமே எனக்கு அந்த மாதிரி வீடு பிடிச்சாதான் நானும் குடி போவேன். அது வேறு விஷயம். இதுக்கு முன்னாடி ஒரு வீடு பார்த்தோம். அந்த வீடு கொஞ்சம் சின்னது. அதில் எனக்கு பொருட்களுக்கு பத்தாது. எனக்கு நல்லா தெரியும். போயிட்டு கஷ்டப்படுறத விட நம்மளுக்கு எப்பயும் போல் கொஞ்சம் பெருசாகவே பார்த்துக்கலான்னு எனக்கு இந்த கிச்சன் எல்லாமே பிடிச்சது. இங்கே எதுவும் மாடுலர் கிச்சன்லாம் இல்லை. பட் இது ஓகே தான். எனக்கு இதுக்கு முன்னாடி இந்த அப்பார்ட்மெண்ட்லேயும் மாடுலர் கிச்சன் இல்லை. பட் அதுக்கு முன்னாடி இந்த வீடுகள்லாம் மாடுலர் கிச்சன் தான் இருக்கும். ஆனால் எனக்கு உண்மையாகவே மாடுலர் கிச்சன் பெருசாக விருப்பம் இல்லை. நமக்கு இந்த மாதிரி செப்பரேட்டாக இருக்கிறது நல்லது. சரின்ட்டு அன்றைக்கி பால் காய்ச்சறதுக்காக வெளியில் எல்லா பொருளையும் எடுத்து வந்து வச்சது. இந்த வீடியோ எங்கள் அண்ணன் பையனோ தான் எடுக்கிறாங்க. எங்கள் அண்ணி வந்து உட்காந்து எல்லாத்தையும் பருப்பு இதெல்லாம் கொடுத்து எடுத்து வச்சாங்க. 28ஆந்தேதி பால் காய்ச்சிட்டு திரும்ப ஊருக்கு போயிட்டு தான் நான் அதுக்கப்புறமா திரும்பவும் அங்கேருந்து வீட்டையெல்லாம் காலி பண்ணி 1ஆந்தேதி நம்ம இங்கே வந்தோம். இது உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தான்னு சொல்லுங்கள். நான் அன்றைக்கி வந்து மஞ்சள் பிடிச்சி வச்சு விநாயகர் பிடிச்சி வச்சு நம்ம விளக்கில் இருக்க லக்ஷ்மி அதுங்களே வச்சு நான் கும்பிட்டுட்டேன். ஏன்னா ட்ராவல் டைமில் நான் ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு வரல. விடிய கிளம்புற பால் காய்ச்சணும்னு இங்கே வந்ததால் ஃபோட்டோவும் வாங்கலை. எனக்கு தெரிஞ்சது என்னென்னா மஞ்சள் வந்து விநாயகர், நான் அன்னபூர்ணி சிலை அதெல்லாம் வச்சுருக்கேன். அவங்களாம் லக்ஷ்மி. அதே போல் என்னோடய விளக்குகள் அஷ்டலக்ஷ்மி இருக்குது, கஜலக்ஷ்மி இருக்குது, கோமாதா இருக்காங்க. இவங்களெல்லாம் விட என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வச்சு அப்படியே விளக்கேற்றி சாமி கும்பிட அரேஞ்ச் பண்ணியாச்சு. எனக்கு அதுவே திருப்தியாக இருந்துச்சு. எனக்கு நம்ம படத்தை அப்புறமா ஷிஃப்ட் பண்ணி வரும்போது எடுத்து வந்து வச்சு கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே வச்சு பால் காய்ச்ச ஆரம்பிச்சிட்டேன். பால் காய்ச்சிட்டு இருக்கப்பையும் ஏதோ ஃபோட்டோஸ்லாம் எடுத்திருப்பேன்னு தான் நினைக்கிறேன். அது இந்த கேலரியில் எங்கே இருக்குதுன்னு தெரியல. இன்னொரு விலாகில் தான் அதையும் ஷேர் பண்ணுவேன்னு நினைக்கிறேன். ஏன்னா அப்படியே லைனாக ஒரு சிலது கிளிப்பு செலக்ட் பண்ணி ஷேர் பண்ணதில் இந்த வீடியோ இருந்துச்சு. நான் அதை அப்படியே உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இது வந்து அன்றைக்கி சாயங்காலமே எங்கள் அண்ணன் வீடு பக்கத்தில் தானே இருக்குது. அங்கே நாங்கள் எப்போயுமே சின்ன பிள்ளையில் சித்துக்குட்டிக்கெலாம் கிரில் சிக்கன்லாம் எங்கள் அண்ணன் செஞ்சு கொடுக்கும். நம்ம வீட்டிலே வேறு கோழிங்க இருக்கும், அடிச்சுட்டு அப்படியே வேக வச்சு ரொம்ப நேரம் வேகும். ஆனால் நமக்கு அது எப்படி அவங்களுக்குலாம் சீக்கிரம் வேகுதுன்னு தெரில. ரொம்ப நேரம் வேகும். அந்த முழு கோழியை வேக வைப்போம். அந்த ஃபோட்டோஸ் வீடியோஸ் எப்போயாவது இருக்குது அப்படின்னா இருக்கும், ஏதாவது கேலரியில் இருக்கும் கண்டிப்பாக. அதை அப்படியே என்னைக்காவது இன்னொரு விலாகில் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அதனால் என் பையன் என்ன சொன்னால் எனக்கு கிரில் சிக்கன் செஞ்சு தாங்கன்னு சொல்லிகிட்டே இருந்தான். அன்னைக்கு நம்ம பால் காய்ச்சின அன்னைக்கு வந்து நம்ம அது மாதிரி செய்யக்கூடாது, நான்வெஜ் சமைக்க வேண்டான்னு சொல்லிவிட்டு சரி பன்னீர் டிக்கா செஞ்சு தரோன்னு சொல்லிவிட்டு பன்னீர்லாம் வாங்கிட்டு வந்து கேப்சிகம்லாம் வாங்கிட்டு வந்து மசாலாலாம் தடவி ட்ரை பண்ணோம். என்ன ஒரு விஷயம்னா அந்த ஒரு குச்சியில் நம்ம கம்பியில் சொருகிட்டு அடுப்பில் வேக வைக்கிறோம். அது மாதிரி ட்ரை பண்ணும்போது அதுக்குள்ளேயே உடஞ்சி பன்னீர்லாம் விழுந்துடுச்சு. அது எனக்கு தெரில. அது கொஞ்சம் அதுதான் எனக்கு மிஸ்டேக் ஆச்சு. அதுக்கப்புறம் என்னென்னா எப்படியோ ஓரளவுக்கு கீழே விழாமல் சார்னி அது இதுன்னு பிடிச்சி ஒரு கிரில் பேன் மாதிரி ஒன்று இருக்கும். அதை நான் எடுக்க முடியல, மிஸ் பண்ணிட்டேன். அதனால் சரி எப்படியாவது செஞ்சிடலான்னு ஒரு வழியாக கஷ்டப்பட்டு செஞ்சு ஒரு தட்டில் போட்டு சாப்பிட்டோம். ஆனால் செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. ஆனால் கொஞ்சம் வந்து அது உள்ளே விழுந்து வீணாச்சு. அதுக்கப்புறம் உஷாராயிட்டு எப்படியோ ஒரு சார்னி அதெல்லாம் சப்போர்ட் கொடுத்து பண்ணி அதுக்கப்புறம் பண்ணோம். செம்ம கொசு வேறு வெளியில் ஈவினிங்கில் எடுத்து சாப்பிடணும்னு தோணுதா? நீ உனக்கு தான் காரம் பிடிக்கலங்கிற இன்னொரு இதையும் வச்சு இன்னொரு அப்புறம் இன்னொரு வெங்காயம் அப்புறம் இன்னொருக்கு இப்போ பன்னீர் அதுக்கப்புறமா ஒரு கேப்சிகம் அப்படி முடிச்சிருக்கேன். மட்டும் 3 பன்னீர் இருக்கணும். இதை வேக வச்சு சாப்பிட்டு பார்ப்போம். நல்லா உள்ளே விடுங்கம்மா, நல்லா விடுங்க. பக்கத்தில் இருக்கணும். இது இவ்வளோ கீழே கேட்டிங்க, கை பிடிக்கணும்ல நம்ம, அதனால் நடுவில் வச்சுருக்கேன். ஓகே. என்ன வேற கொசு செமையாக கடிக்குது. The reason I said I can't. அது போலாம். இன்னும் ஒரே ஒரு பன்னீரோட முடிச்சிடணும். பாப்பா நீ கை வைக்காதடி செல்லம். கை வைக்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. கையில் அவ்வளோதான். இதை போய் நெருப்பில் கையோட கொசு பிடிப்பா. இது இந்த பின்னாடி சைடெல்லாம் வெந்தோடனே ஒரு தடவை திருப்பணும். இதை அதான் பாட்டுக்கு நான் திருப்புறேனே. நோ சரி
பாட்டு நல்லெண்ணெய் வேற வச்சுக்கிங்க. எடுத்து போய் மாமிட்ட கூட அப்படியே வைக்க சொல்லு, கையை பார்த்து. கீழே விழுந்துருச்சா? கேப்சிகமா? நல்லா மாமிட்ட கொடுத்துட்டா. அங்கே போய் எடுறா. இவன் ஃபோனை இதுக்குள்ளே போட்டுற போகிறான், அடுப்புக்குள்ளார. ஃபோன் கொண்டா என்ன நமக்கு சித்து ஃபோன் அடுப்புக்குள்ளே போட்டுற போகிறான். நான் எங்கே போடுவேன்? பன்னீர் திங்கிது பாரு, மிளகா திங்கிது பாரு, அதுக்கு பன்னீர் பிடிச்சிருக்கு. 5 நிமிஷம் வெந்தா போதுமா? பன்னீர் தானே இல்லை, எப்படியும் கொடுத்து பாரு. நல்லா இருக்குன்னு சொன்னாங்கன்னா அடுத்தது தரும். வந்துட்டு எடுத்து வச்சா நாளைக்கு ஏதாவது வீடு எடுத்தது சரி நீங்கள் பிடிச்சா உள்ள விழுந்துரா. விழுந்துருச்சா? பொன்னிரா வெங்காயமா? பன்னீர் விழுந்துருச்சு. பன்னீர் பீஸே விழுந்துருச்சு போல. உள்ள விழுந்துருச்சு அப்படியே போட்டு. அது எப்பறம் பன்னீர் குட்டியார வெந்தது? நமக்கு மட்டும் உள்ள விழுந்துருது. பன்னீர் விழுந்துச்சு. அம்மா இன்னொன்று இடம் பத்தாது. அம்மா புது தோசை தட்டி வாங்கிட்டு இருந்தால பெருசா எடுத்து நம்ம இருட்டுக்கு உடைச்சிக்கோங்க. பன்னீர் டிக்கா எங்களுக்கு வரல, சுக்கா தான் வரும் போல இருக்குன்னு இந்த பேனை வச்சு ட்ரை பண்ணிட்டோம். ஆனால் டேஸ்ட் நல்லா இருந்துச்சு. தஞ்சாவூரில் வந்து பால் காய்ச்சிட்டு அன்றைக்கி ஈவினிங் அண்ட் மறுநாள் இங்கே ஸ்டே பண்ணிவிட்டு அன்றைக்கே வந்து திரும்பவும் கோயம்புத்தூர் ரிட்டர்ன் ஆகுறோம். ஆனால் அனலுக்கு சூப்பராக இருக்குது சுத்தமா. இன்னும் இவ்வளோ இருக்குது. இதுக்கு நாங்கள் இன்னும் பேர் தான். அந்த கபாப் எல்லாம் வந்து உள்ளே விழ ஆரம்பிச்சிதுன்னு ஒரு பேனை வச்சு எப்படியோ வேக வச்சு சாப்பிட்டோம். ஆனால் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரொம்ப சொதப்பலாக நாங்கள் பன்னீர் டிக்கா செஞ்சோம். இது வந்து அன்றைக்கே ஒரு லன்ச் மெனு தான். அன்னைக்கு ஷார்ட்ஸ் போட்டிருப்பேன், ஆனால் அதுலேயே விலாகாகவும் இருந்துச்சு. அப்படியே அந்த வீடியோவும் இவங்க கூட ஷேர் பண்ணிக்கலான்னு. இங்கே தஞ்சாவூரில் வேலை முடிச்சுட்டு திரும்ப கோயம்புத்தூர் 20 ரூபாய். அப்புறம் இதை காட்டு, இது என்னது? இது யூனோ கார்ட்ஸ், குட்டி குட்டியா 20 rupees. இதுக்கு முன்னாடியே நாங்கள் என்னென்ன சாப்பிட்டோம் அப்படின்னா, அப்புறம் ஃப்ரூட்ஸ் வந்து ஒரு 50 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம். அப்புறம் 2 பஜ்ஜி வந்து 30 ரூபாய்க்கு வாங்கி சாப்பிட்டோம். தக்காளி சூப் மக்களை காட்ட விருப்பமில்லை, பொதுமக்களை அவர்களின் பர்மிஷன் இன்றி. அதனால் இன்றைக்கி கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர் ட்ரெயினில் போய்கிட்டு இருக்கோம். எதெல்லாம் வாங்குறோமோ. இது வந்து 20 ரூபாய் யூனோ கார்ட்ஸு. சித்து அம்மாவோட இந்த கீ செயினை காட்டிவிடும். இந்த வீடியோவில் வந்து தஞ்சாவூரில் வந்து இந்த வீட்டில் பால் காய்ச்சினதும் அடுத்த நாள் ஊருக்கு போகிறது இவ்வளோ தான். ஆனால் தஞ்சாவூர் டு கோயம்புத்தூர் ட்ராவல் டைம் இது. நான் கோயம்புத்தூர் டு தஞ்சாவூர்னு சொல்லியிருப்பேன். அந்த vlog தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நாளைக்கு வந்து கோயம்புத்தூர்லேருந்து திரும்ப தஞ்சாவூர் வந்ததையும் எடுத்து உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ.